வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விழாவை ஸ்டாலின் ஐயா எடுத்திருக்கிறாரு. அதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் தாவேக்கேனாலிருந்து சாட்டை துரைமுருகன் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அது என்ன வழக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை, அதாவது நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முதல்ல இங்கே கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா போன வாரம் தான் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இருக்க வேண்டிய விழாவை ரொம்ப சின்னதாக நடத்திட்டாரு அப்படின்னு சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் சின்னதாக நடத்தலை, அவர் நடத்தின ஸ்டேடியம் எல்லாம் பெருசு தான். ஆனால் அங்கே கவர் பண்ண வந்த சேனல்களோ இல்லை ஆடியன்ஸோ தான் குறைவு. அதை எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். அதே மாதிரி தாங்க இந்த முறை இவங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு இதை ஆசிரியர்களாக இருந்து நடத்தினாங்களா பிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் ஆசிரியர் இருந்தாங்க, இல்லை அப்படின்ட்டுலாம் இல்லை. ஆனால் யாரெல்லாம் மேடையில் ஏறி அதிகமாக பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற டைரக்டர்ஸும் ஆக்டர்ஸும் தான் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஸோ இது என்ன ஒரு இசை வெளியீட்டு விழாவா இல்லை அரசு நிகழ்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயன் முதல் கொண்டு வெற்றிமாறன், மிஸ்கின் அப்படின்ட்டு நிறைய பேர் எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப தான் இது அரசு விழா அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இது ஒரு ஆடியோ லான்ச்சு, சினிமா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆனிச்சு. அதையும் தாண்டி ஒவ்வொருத்தவங்களும் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ஓகே தான். அதில் படிப்பு முக்கியம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்தளவுக்கு உண்மையுமே எல்லாத்தையும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் இந்த விழா அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்கள் 2500 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு எதை பேஸ் பண்ணி நீங்கள் கொண்டாடுறீங்க, விழா நடத்துகிறீங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இங்கே காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்தீங்க. அந்த திட்டமும் கூடயும் எல்லா பள்ளிகளிலுமே இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நிறைய பள்ளிகளில் வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் நம்மளுடைய காதுகளுக்கு வருது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க, அதை முழுசாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பரவாயில்ல. அதை தவிர்த்துட்டு இப்படிலாம் விழா எடுத்து தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த பொருட்செலவை எடுத்து அதில் போட்டிங்கன்னா கூட குழந்தைங்க சாப்பாடுவாங்க, பிடிப்பாங்க. அதையும் தாண்டி இங்கே இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா, 75 வருடம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கப்ப இன்னும் காலை உணவு கூடயும் சாப்பிட முடியாத குடும்பங்களாக குழந்தைகளாக வச்சிருக்கிற இந்த அரசாங்கத்தை நம்ம என்னன்னு சொல்கிறது? அவங்கள பார்த்து கேள்வி கேட்காம இருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருதுங்க. ஏன்னா மாறி மாறி திமுக அதிமுக மட்டும்தான் ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் மக்களை கையேந்த விட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் உதவித்தொகை, ஊக்கத்தொகை, இலவசம் அப்படின்னு மாதம் எல்லாத்துக்கும் பணமாக வாரி இறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்று தான், நாங்கள் எங்களை கையேந்த வைக்காதீங்க, எதிர்பார்க்க வைக்காதீங்க, எங்களை சுயமாக வாழ வைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எல்லா பதிவுகளுமே ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும். ஒரு தொழிற்சாலைகள் நிறைஞ்ச ஒரு சில மாவட்டங்கள் இருக்கும், அந்த இடத்துல தொழிற்சாலையை கொண்டுட்டு வாங்க. ஒரு சில மாவட்டங்களில் விவசாயம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும், அதில் விவசாயிக்கு உண்டான வளங்களை உருவாக்குங்க. ஒரு பால் பண்ணையிலேருந்து பால்கோவா தயாரிக்கிற கம்பெனி வரையுமே அங்கே உருவாக்கலாம் இல்லையா? ஸோ அது மாதிரி விஷயங்களை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் நாங்கள் காலை உணவு திட்டம் போடுறோம், மதிய உணவு திட்டம் போடுறோம், முட்டை நாள் போடுறோம், ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் காசு கொடுக்குறோம், இதெல்லாம் யாரும் உங்களை கேட்கல. இதை எல்லாத்தையும் சுயமாக உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும். அவங்க சொந்த காலில் நிற்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தும் கூட. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் மீது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் என்ன புகார் அளிச்சிருக்கிறாங்க, அது என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தே ஆகணும். என்ன அப்படின்னா, இங்கே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறப்ப நிறைய பெண்கள் தளபதி விஜய் அவர்கள் பார்க்க வராங்க. அப்படி பார்க்க வரப்ப ஒரு சில பேர் அழுகுறாங்க, அதாவது பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஒரு சில பேர் பார்க்க முடியலையே அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாங்க, நம்மளும் வீடியோ பார்த்தோம். ஆனால் அவங்கள எல்லாத்தையும் இவர் ரொம்ப மோசமாக ஒருத்தி
வந்து பார்த்துட்டேன் அப்படின்ட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு அழுகுறா, இன்னொருத்தி வந்து பார்க்க முடியலையே அப்படின்ட்டு அழுகுறா, இன்னொருத்தி வந்து ஃபோனை வந்து இதாகி போச்சு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு அழுகுறா அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஆபாசமாக எதுக்கு பேசணும், உரிமையில் எதுக்கு பேசணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு முட்டு வேற கொடுத்துருக்குறாரு. என்ன அப்படின்னா, யார் தான் பேசலை, இதை விட மோசமாக அணில் குஞ்சுகள் பேசுகிறாங்க, விஜயோடைய தொண்டர்கள் பேசுகிறாங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் வந்து பேசியிருந்தாப்புல, முட்டு கொடுத்துருந்தாப்புல. நான் பேசுனது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே, அதாவது இன்னும் சொல்லணும்னா எல்லா கட்சியிலையுமே அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு சில நபர்கள் பேச தான் செய்வாங்க. அது டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு எந்த ஒரு கட்சியுமே இல்லை, எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரி ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தலைவர்கள் யார் அப்படி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. ஏன்னா முதல் கட்ட தலைவர், இரண்டாம் கட்ட தலைவர் லெவலில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ உங்களுடைய தகுதி என்ன, அதுக்குண்டான ஒரு விஷயத்தை நம்ம பேசணும், பிடிக்கணும். அதையெல்லாம் தடுத்துட்டு ஒரு சாதாரணமாக அடிமட்ட தொண்டன் கூட இந்த அளவுக்கு பேச மாட்டான். அந்த அளவுக்கு மோசமாக உரிமையில் இப்போ உங்கள் வீட்டில் யாராச்சும் அப்படி பேசுனா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அக்காவையோ அம்மாவையோ தங்கச்சியோ யாரையாத்தி அப்படி பேசுனா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அந்த ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். ஸோ நமக்கு வந்து கூட்டமே வரமாட்டேங்குது நம்ம கட்சிக்கு, அவங்களுக்கு மட்டும் போகிறாங்க அப்படிங்கிற ஆதங்கெல்லாம் புரியுது. அதுக்காக வாய் தவறி இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஸோ இப்படி பேசுகிறதுக்காக தான் தாவேக்கினர் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஆன்லைனில். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இது மட்டும்தானே அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இங்கே மாநாடு, அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கிறப்பயே சீமான் அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரி நடத்தியிருக்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டப்ப அங்கே பேசுனதெல்லாம் யார், அதாவது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இசை வெளியிட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஒரு சில படங்கள் மட்டுமே எடுத்துடுறாங்க, எடுத்துட்டு அந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அங்கே வந்து பேச வராங்க. ஏன் பெருமக்கள், இன்னும் ஆசிரியர் பெருமக்கள்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்களே, அவங்கள கூட்டிகிட்டு வந்து படிப்பினையோட மேன்மையை வந்து சொல்லியிருக்கலாமே, பிடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் கருத்து வச்சுருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதில் வந்து வெற்றிமாறனுக்கும் சீமானுக்கும் ஏதோ கிளாஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா வெற்றிமாறன் ஒரு சொன்ன கருத்தை வந்து இவர் மிகப்பெரிய அளவில் வந்து வேறு மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா இளையராஜாவும் ஏஆரும் படிச்சிருக்கிறாங்களா, சச்சுன்லாம் படிச்சிருக்கிறாங்களா, படிக்காதவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து வேறு மாதிரி இவர் புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அது கொஞ்சம் ட்ராக் வந்து வேறு மாதிரி போணுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை பதிவு பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் அரசியல் வட்டாரத்தில் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அரசியல் வட்டாரங்களில் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட வந்து ஒரு கொஸ்டின் பத்திரிக்கையாளர் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் யார் கூட கூட்டணி போவீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு இன்னும் காலம் இருக்குது, டிசம்பரில் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இவர் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கூடயும் டிசம்பரில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணி குறித்து அறிவிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கூட்டணிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, யார் கூட போகிறது அப்படிங்கிற மாதிரி. அதையும் தாண்டி இன்னொரு ட்வீட் வச்சிருக்கிறாரு டிடிவி தினகரன். அது என்ன அப்படின்னா, இங்கே வந்து டிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணி, ஏடிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணி, சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு. சீமான் அவர்கள் வந்து எப்பயுமே தனித்து தான் போட்டிடுவார். ஸோ ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது கூட்டணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெரிஞ்சு சொன்னாரா இல்லை தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல. ஸோ மேபி கூட்டணியாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்காக எந்த ஒரு தேர்தலையும் போட்டி போடல. அவருடைய முக்கிய காரணம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கட்சியில் அடிமட்ட தொண்டன் வரைக்கும் கொண்டுட்டு போய் கட்சியை சேர்க்கணும் அப்படிங்கிறதாக நிறைய விஷயம் கட்டமைப்பே பண்ணாமல் இருக்குது. ஸோ கட்டமைப்பெல்லாம் பண்ணியிருக்கணும். அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் சும்மா யார் யார் கையில் காசு வச்சுருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அப்புறமேட்டுக்கு உலக தமிழ் வாழ் உறவுகள்கிட்ட காசு வாங்கிட்டு தன்னுடைய லைஃப்பை சர்வே பண்ணுறதுக்காக மட்டுமே அவர் வந்து கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். ஸோ நம்ம பார்க்குறப்ப அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ எதுவுமே இல்லை,
15 வருடம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷமாக நாங்கள் போராடிட்டுருக்குறோம், பிடிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு இடத்துல ஏன் இவரேச்சும் வந்திருக்கலாமே, வரலையே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதில் இருந்தாலே தெரியுது. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு வரல, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியல் வந்திருக்கிறாரு. ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.